என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய பலத்த கரத்தினால் விடுவிக்கப்பட்டு வனாந்தரத்தில் 40 வருடங்கள் அவர்கள் தங்கள் பிரயாணத்தை தொடர்ந்து செய்த அந்த சமயத்தில் கர்த்தர் அவர்களை ஆச்சரியப்படும் விதத்திலே வானத்தின் தானியமாகிய மன்னாவினால் போஷித்தார் என்பது நாம் அத்தனை பேருக்கும் நன்றாய் தெரியும். அந்த மன்னாவினால் அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆகாரத்தை அவர்கள் எந்த சமயத்தில் தேடிக்கொண்டு போனார்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் அதை தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். விடியற்காலை தோறும் அவர்கள் மன்னாவை சேகரிக்கும்படிக்கு தங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அந்த மன்னாவை சேகரிப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் வசனத்தில் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, வெயில் ஏற ஏற அது உருகி போகும் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? அன்றைக்கு அவர்கள் அந்த விடியற்காலையில் அந்த மன்னாவை சேகரிக்காமல் போவார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த குடும்பத்தார் பட்டினியாக தான் இருக்க வேண்டியது இருக்கும். இப்படி தான் மகனே, இப்படி தான் மகளே, அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நீங்களும் நானும் தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஜீவ அப்பமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அதிகாலையில் நாம் தேட வேண்டும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார். பாருங்கள், இப்படி தான் நாமும் அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தை தேட வேண்டும். நீங்கள் எந்த சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போகிறீர்கள்? பலகீனமாக இருக்கிற சமயத்தில், சுகவீனமாக இருக்கிற சமயத்தில், பிரச்சனையில் இருக்கிற சமயத்தில் தான் சில பேருக்கு ஜெபிக்கவே தோணும். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தேடுகிற நேரம் எதுவாய் காணப்படுகிறது? காலம் கடந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயா? சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதிகாலையில் எழுந்திரு, அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தேடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி சன்னிதானத்தை அதிகாலையிலேயே தேட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.